ஹே காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குற உங்கள பல மக்கள் சோகமா இருக்கிறதுக்கான காரணத்தையும் வச்சுக்கிட்டு யூடியூப்ல வீடியோஸை பார்த்துக்கிட்டு மொபைல்ல ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி நீங்க ஸ்க்ரால் பண்றப்போ இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டிருக்குன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோட முடிவுல உங்க சோகத்துக்கான காரணம் எல்லாமே மாறி உங்க வாழ்க்கையே சந்தோஷமா இருக்க மாதிரி உணருவீங்க. தி பாத் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி இந்த புக்கோட சம்மரி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த அற்புதமான புக்கை ஃபேமஸான ஆத்தர் ஜேம்ஸ் ஆலன் தான் எழுதியிருக்காரு. இந்த புக்ல ஆத்தர் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்காரு. ஆத்தர் இந்த புக்கை எழுதும்போது இந்த புக்கு உலகத்துல இருக்க ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவன் பணக்காரனோ ஏழையோ சந்தோஷமா இருக்கானோ இல்லையோ அவங்களோட வாழ்க்கையில இது வெற்றியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரைட், வாங்க ஒவ்வொரு சாப்டர்லயும் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். சாப்டர் நம்பர் 1, தி லெசன் ஆஃப் ஈவில். ஓய்வில்லாம சோகமா இருக்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருட்டு மாதிரி தான். உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் எப்பவுமே வலிகள் மட்டுமோ தோல்விகள் மட்டுமோ இருக்க முடியாது. எந்த மனிதனுக்குமே எப்பவுமே அழுகை மட்டுமே இருக்க முடியாது. ஓய்வில்லாம டயர்டா இருக்கிறது, வருத்தம், சோகம், நோய்கள் இதெல்லாமே எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒண்ணுதான். இதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தவறான விஷயம். எல்லா மக்களும் ஹாப்பினஸை மட்டுமே தான் விரும்புவாங்க. ஹாப்பினஸை தேடி தேடி தான் வாழ்க்கையில ஓடிட்டு இருக்காங்க. ஆனா பெயின்லயுமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க மறந்துடுறாங்க. ஆத்தர் ஒரு ஷார்ட் ஸ்டோரிய சொல்றாரு. அது ஒரு குடிகாரனும் வேசியையும் பத்தின கதை. இவங்க 2 பேருமே சிற்றின்பத்துல மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த உலகத்திலேயே சோகமான கஷ்டமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேருக்குமே பணத்தை சம்பாதிச்சு லக்ஸரியான வாழ்க்கைய வாழணும்னு பல கோவில்கள்ல வேண்டுறாங்க. ஒரு நாள் அவங்க நினைச்ச மாதிரி எல்லா சந்தோஷமா அவங்களுக்கு கிடைக்குது. அந்த நேரத்துல மந்தமா இருந்த அவங்க வாழ்க்கை மாறுது. அன்னைக்கு கூட அவங்க கஷ்டமெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. விதையில இருந்து செடி முளைச்சு மண்ணுக்கு மேல வர மாதிரி அவங்க மகிழ்ச்சி கிடைச்சிருக்கிறதா உணர்றாங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு அளவற்ற சந்தோஷத்தை நம்ம அடைறதுக்கும் பல வழிகளை நம்ம கடந்து வர வேண்டியதா இருக்கும். எல்லா மனிதர்களும் சின்ன வயசுலயே அவங்களோட மகிழ்ச்சியை தொலைச்சிடுறாங்க. பணக்காரனா இருக்கக்கூடிய ஒருத்தன் தங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை இழந்துருவோனோ அப்படின்னு பயப்படுறான். அதுவே இழையா இருக்கவன் தான் பணம் சம்பாதிக்காம போயிட்டா இன்னும் வறுமைக்கு போயிடுவோமோ அப்படின்னு பயப்படுறான். இந்த மாதிரி இருட்டுல தான் எல்லா மக்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சில நேரத்துல நம்ம ஏதோ ஒரு ரிலிஜன் மேல ஈர்ப்பு ஏற்பட்டு அங்கதான் நம்ம ஆன்மாவுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்னு நினைச்சு அந்த ரிலிஜன்ல சொல்லப்பட்ட ஐடியாஸ், பிலாசபிஸ் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்னால நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நம்ம மகிழ்ச்சிக்கு போதுமானதா இருக்காது. அப்ப அந்த ரிலிஜன்ல சொல்லப்பட்ட பிலாசபிஸ்னால நமக்கு எந்த பயனும் இருக்காது. அவ்வளோ நாளா கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ண பிலாசபிஸ் எல்லாமே கண்ணு முன்னாடியே உடஞ்ச மாதிரி ஃபீல் இருக்கும். இந்த வலி மற்றும் சோகத்துல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? நம்ம ஆன்மாவை இதுல இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் கிட்ட இருந்து பாதுகாக்க ஏதாவது வழி இருக்கா இப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வலிகள் எல்லாமே நம்ம வெற்றி அடையக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். இதெல்லாமே நம்ம கடந்து வந்துதான் வெற்றி அப்படிங்கிற டெஸ்டினியை அடைய முடியும். நிலையான மகிழ்ச்சியையும் எல்லையில்லாத செல்வத்தையும் அடையிறதுக்கு நீங்க இந்த கடினமான பாதையில பயணிக்கிறத தவிர வேற எந்த வழியுமே இல்லைன்னு ஆத்தர் சொல்றாரு. அந்த கடினமான பாதையில பயணிக்கணும்னா தீய விஷயங்களோட நேச்சரை பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தீய விஷயங்களை நம்ம மொத்தமா எதிர்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நம்ம கடவுள் கிட்ட வெறும் எனக்கு கெட்டது நடக்க கூடாதுன்னு ப்ரே பண்றதுனாலதான் எந்த யூஸும் இல்லாம போதும். அதுக்கு பதிலா உங்க வாழ்க்கையில கெட்ட விஷயங்கள் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு அது உங்களுக்கு என்ன லெசனை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீமைகளும் ஏன் வந்திருக்குன்னு யோசிக்காம அது எப்படி வந்திருக்குன்னு யோசிங்க. இதுக்கு நீங்களே உங்களை நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம எதுவுமே தெரியாம இருந்திருப்போம். ரொம்ப பொறுமையா தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வளர்ந்துருப்போம். அப்போ நம்ம பல ஃபெயிலியர்ஸுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருப்போம். சோ நம்ம சந்திக்கக்கூடிய தீய விஷயங்கள் எல்லாமே நமக்கு லெசனை கத்துக் கொடுக்க வந்த டீச்சர் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தீய விஷயங்கள் அப்படிங்கறது வெளியே இருந்து வரக்கூடிய விஷயம் இல்ல, அது நமக்குள்ள இருந்து உருவாகக்கூடிய ஒண்ணுதான். நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் எப்படி ரியாக்ட் பண்றோமோ அதை பொறுத்துதான் இந்த தீமைகளை நீங்க அனுபவிப்பீங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களால எந்த தீமைகளையும் சரி செய்ய முடியும். அதுல இருந்து வெளியே வந்து நீங்க மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ முடியும். இந்த பிரபஞ்சத்துல இருக்க எந்த தீமையுமே கண்டுக்காம விடுறதுனால மாற போறது கிடையாது. சோ பயம், சோகம், டயர்ட்னஸ் இந்த ஈவலை பார்த்து பயப்படாம தைரியமா எதிர்த்து நில்லுங்க. அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்க முடியும்னு பாருங்க. ஆத்தர் ஒரு குழந்தைய பத்தின கதையை சொல்றாரு. அந்த குழந்தை தினமும் தூங்க போகும்போது அழுதுட்டே தான் போகுமா. தூங்குறதுக்கு முன்னாடி கேண்டில வச்சு விளையாடிட்டே தான் தூங்குமா. டெய்லியும் இதே மாதிரிதான் நடக்குது. ஆனா ஒரு நாள் மட்டும் அந்த கேண்டில் குழந்தையோட கைய சுற்றுச்சு. அதுல இருந்து அந்த குழந்தை கேண்டில வச்சு விளையாடுறத ஸ்டாப் பண்ணிருச்சு. இந்த மாதிரி தவறான ஒரு விஷயம் செஞ்சதுனாலதான் ஃபயர்ல விளையாடக்கூடாது அப்படிங்கிற லெசன் அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்கு. இதேதான் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் பொருத்தமா இருக்கும். எப்பவுமே கெட்ட விஷயங்கள் டார்க்னஸோடையும் நல்ல விஷயங்கள் வெளிச்சத்தோடையும் கம்பேர் பண்ணுவாங்க. இந்த வேர்ல்டு ஃபுல்லா வெளிச்சம் மட்டுமே இருந்தா இருட்டோட அருமை தெரியாம போயிடும். சோ உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் நினைச்சு வருத்தப்படாம அதுல இருந்து என்ன லெசனை உங்களால கத்துக்க முடியும் அப்படின்னு பாருங்கன்னு சொல்லி ஆத்தர் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்றாரு. அடுத்து சாப்டர் நம்பர் 2, வேர்ல்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் மென்டல் ஸ்டேட்ஸ்.
நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இந்த உலகமும் உங்ககிட்ட இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல நீங்க பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்குள்ள உருவான ஒண்ணுதான். உங்க ஆழ்மனசோட வெளிப்பாடுகளை தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நீங்க யோசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்துதான் இருக்கும். உங்க எண்ணங்கள் கனவுகள் எல்லாமே இந்த உலகத்துல உங்களால நிறைவேற்ற முடியும். அதுக்கு தீமைகள்னு சொல்லக்கூடிய வழிகளும் சோகங்களும் உங்களுக்கு பாதை உருவாக்கி கொடுக்கும். உங்க எண்ணங்களை வச்சு நீங்க ஒரு தலை சிறந்த மனிதனாகவும் முடியும். அதுவே நீங்க சாதாரணமான மனிதனாவே இருக்கவும் முடியும். எல்லாமே உங்க எண்ணங்களோட சக்தி தான். அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒண்ணுதான். நீங்க அதை வெளியே தேடணும்னு அவசியமே இல்ல. உங்க ஆழ்மனசுல நீங்க என்ன எண்ணங்களை வச்சிருக்கீங்களோ அதுதான் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு நடத்தி வைக்கும். உங்க எண்ணங்கள் சுயநலமா கெட்டதா இருந்தா நீங்க அன்லக்கியா தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே உங்க எண்ணங்கள் உயர்ந்ததா இருந்தா ஒவ்வொரு நாளும் உங்களை நினைச்சு பெருமைப்படுற மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம எண்ணங்களை சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எல்லாரோட ஆன்மாக்குள்ளையும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா நம்ம கத்துக்கிட்ட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கட்டமைக்கப்பட்டிருக்கும். சோ உங்க எண்ணங்கள் தான் நீங்க யாரு அப்படிங்கறத தீர்மானிக்க கூடியது. எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை நீங்க போட்டிருந்தாலும் இல்ல பழைய துணியை போட்டிருந்தாலும் உங்க ஆன்மாவை வச்சுதான் நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது முடிவு செய்யப்படும். லார்ட் புத்தா மனிதன் சந்தோஷத்தை பத்தி நினைச்சா அவனை சுத்தி சந்தோஷம் இருக்கும். அதுவே அவனுக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தை பத்தி நினைச்சான்னா அவனை சுத்தியும் வருத்தம் தான் இருக்கும்னு சொல்லிருக்காரு. நீங்க எல்லாத்துக்குமே பயப்படுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமா இருந்தாலும் பரவாயில்ல, அறிவாளியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல குறைந்த அறிவோடு இருந்தாலும் பரவாயில்ல, வெளியிருந்து வரக்கூடிய எந்த விஷயமும் ஏன் மன அமைதியை கெடுக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஆத்தர் 2 மனிதர்களோட கதையை சொல்றாரு. அவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து கடுமையா உழைச்சு நிறைய பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல 2 பேருமே அவங்க கிட்ட இருந்த பணத்தை அழக்குறாங்க. அவ்வளோ இயர்ஸா கடுமையா உழைச்சு சம்பாதிச்ச பணம் அவங்க கிட்ட இல்லாம போயிருது. 2 பேர்ல ஒருத்தர் அந்த சிச்சுவேஷனை நினைச்சு ரொம்ப பயப்படுறாரு. சா, அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அழுது வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இன்னொருத்தர், என் பணம் போயிடுச்சு, நான் இப்ப வருத்தப்படுறதுனால மட்டும் அந்த பணம் திருப்பி என்கிட்ட வரப்போறது இல்ல. சோ நெக்ஸ்ட் பணத்தை சம்பாதிக்க என்ன பண்ணலான்னு பாக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து வேலைகளை பார்க்க போயிடுவாரு. முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாரு. சீக்கிரமே அவருக்கு பணமும் திரும்ப கிடைக்குது. அதுவே முன்னாடி பார்த்த மனிதர் அவரோட பேட் லக்குனாலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு யோசிச்சு எந்த வேலையும் பண்ணாம சோகத்திலேயே மூழ்கி இருக்காரு. இந்த மாதிரி நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதுல நம்ம எதுக்கு அதிகமா கவனம் செலுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். இதை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்க எண்ணங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்க ஆன்மாவுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் எல்லை இல்லாம கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எண்ணங்களை நம்ம தான் கான்சியஸா நிர்வகிக்கணும். எண்ணம் போன போக்குல நம்ம போகணும்னு நினைக்க கூடாது. உங்க மைண்டுக்கு வரக்கூடிய எண்ணங்களை அனலைஸ் பண்ணி உங்க ஆழ் மனசுக்குள்ள விடுங்க. ஒரு ஆர்வமுள்ள இயற்கைவாதி அவரோட வில்லேஜ்ல இருக்க லேக் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த லேக்ல இருந்த வாட்டர் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு எக்ஸாமின் பண்றாரு. அதுக்குள்ள நிறைய மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அதை பார்த்து ரொம்பவே அவர் ஆச்சரியப்படுறாரு. இதே மாதிரிதான் நம்ம மைண்ட்ல இருக்க ஒவ்வொரு செல்ஸ்லயுமே பல கோடி எண்ணங்கள் புதஞ்சிருக்கும்னு ஆத்தர் சொல்றாரு. நீங்க கைண்ட்னஸ் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க எல்லார்கிட்டயும் முதல்ல கைண்டா இருங்க. எல்லாரும் உங்ககிட்ட உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க உண்மையா இருங்க. மத்தவங்க கிட்ட நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதேதான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ப்ரே பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். உங்களுக்குள்ளதான் எல்லா சக்தியுமே இருக்குன்னு நம்புங்க. இப்படி சொல்லி ஆத்தர் இந்த செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்றாரு. அடுத்ததா சாப்டர் நம்பர் 3, தி வே அவுட் ஆஃப் அன்டிசைரபிள் கண்டிஷன்ஸ். நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சோகங்களுமே பாசிங் ஷேடோ தான் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதை பத்தி தான் ஆத்தர் இந்த சாப்டர்ல சொல்றாரு. அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த லாவை பின்பற்றி தான் நடக்குதுன்னு ஆத்தர் சொல்றாரு. நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு ஆழமான காரணம் இருக்கும். மனிதன் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகல்ஸோட ஒரு தொகுப்பு தான். இதை எந்த லானாலையும் எந்த தியரினாலையும் மறுக்க முடியாது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடையும் செய்வோம்னு. அதே மாதிரிதான் நம்ம இன்னர் செல்ஃப் தான் நம்மள தீர்மானிக்கும். நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதோட எஃபெக்ட் தான் நம்ம ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இதுல இருந்து யாருனாலும் தப்பிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஒரு மனுஷன் அவனோட கையை கொண்டு போய் நெருப்புல வச்சா அவனுக்கு சுடும். அவன் என்ன பிரேயர் பண்ணாலும் என்ன நினைச்சாலும் நெருப்புல கைய வச்சா சுடாம இருக்கிறத தடுக்க முடியாது. சேம் இதே லா தான் நம்ம மைண்டுக்கும் பொருந்தும். கோவம், வெறுப்பு, சோகம், பயம், அழுகை, பொறாமைன்னு எல்லாத்தையும் நீங்க போகணும்னு நினைச்சாலும் அது உங்க மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் நீங்க சஃபர் ஆகிட்டே தான் இருப்பீங்க. இதுதான் ஈவல்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த ஈவலை நம்ம ஆழ்மனசோட சக்தியை வச்சுதான் நீக்க முடியும். காதல், நட்பு, மகிழ்ச்சி, உதவி, தானம்னு பல நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை வச்சு உங்களால உங்க மைண்ட்ல இருக்க ஈவல்ஸ் எல்லாம் விரட்டி அடிக்க முடியும். இந்த லா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா இந்த பிரபஞ்சம் உங்க மைண்ட் செட்டுக்கு ஒபீடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுக்கும். நீதி, சந்தோஷம், அன்புன்னு எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய வெளிச்சங்கள் தான். இந்த வெளிச்சத்துக்கு தான் எல்லா தீமையான இருட்டையும் மொத்தமா நம்ம மைண்ட்ல இருந்து அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ரொம்ப பொறுமையா இருங்க. வேக வேகமா ரியாக்ட் பண்ணணும்னு இல்ல. உங்க மனசுல எந்த பயமும் வேண்டாம். நீங்க செய்யக்கூடிய வேலைகளை நிம்மதியா முழு மனசோட பண்ணுங்க.
உங்களுக்கு வருத்தம் தரக்கூடிய எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா மாறும்னு நம்புங்க. நீங்க சோகங்கள்னால தான் கட்டமைக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற எண்ணத்தை இன்னைக்கே கைவிடுங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்க வெற்றிக்கான வழிகளை பெருக்கிக்கோங்க. ஒருவேளை நீங்க கொடுமையான வறுமையில இருந்தாலும் சரி, உங்களுக்கு நண்பர்களே இல்லைனாலும் சரி, நீங்க ஏதாவது விஷயத்துக்காக நிறைய ஏக்கமா இருந்தாலும் சரி, நீங்க அந்த சிச்சுவேஷனை திருப்பி திருப்பி யோசிக்கிறதுனால அது சரியாக போறது கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க அந்த சிச்சுவேஷனை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கலாம். எல்லா விஷயங்களுக்கும் கம்ப்ளைண்ட் பண்றவங்களா இருக்காம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய பர்சனா இருங்க. அப்போதான் உங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு புரியும். நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து லைனா தான் 12th வரைக்கும் வந்திருப்போம். ஒரு ஸ்டாண்டர்ட்ல பாஸ் ஆனா மட்டும்தான் அடுத்த ஸ்டாண்டர்ட் போக முடியும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கைக்கான பாதை எவ்வளவு தூரம் இருந்தாலும் அதுல நம்ம நம்பிக்கையோட பயணிச்சாதான் நமக்கு வரக்கூடிய சவால்களை நம்ம சமாளிக்க முடியும். நீங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்க கிட்டயும் ரொம்ப கைண்டா இருங்க. அவங்கள மரியாதையா நடத்துங்க. நீங்க அப்படி இருந்தாதான் எல்லா மக்களுமே உங்ககிட்ட அப்படி இருப்பாங்க. நீங்க பேசக்கூடிய எல்லா மனிதர்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியான கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணுங்க. காசிப் பேசுறது, பொறாமப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்படி சொல்லி ஆத்தர் இந்த 3rd சாப்டர் நிறைவு பண்றாரு. அடுத்ததா சாப்டர் நம்பர் 4, The Silent Power of Thought. Controlling and Directing One's Forces. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஃபோர்ஸ் என்னன்னா அது அமைதி தான். இந்த அமைதியான ஃபோர்ஸை நம்ம நல்லா வாழ்க்கையில பயன்படுத்தினா அதோட பயன்கள் மூலமா நம்ம வாழ்க்கையே சொர்க்கமா மாறும். அதுவே தவறான வழியில் நம்ம பயன்படுத்துறப்போ நம்ம வாழ்க்கையும் நரகமா மாறுறதை தடுக்க முடியாது. ஸ்டீம், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி பிசிக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ்ல ஃபோர்ஸஸை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதே தான் நம்ம மைண்டுக்கும் தாட் ஃபோர்ஸஸுக்கும் ஒன்னு இருக்கு. இந்த ஃபோர்ஸ் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் கிட்டயுமே இருக்கும். நம்ம குரங்குல இருந்து மனிதனான டைம்ல இருந்து இந்த ஃபோர்ஸும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்திருக்கு. நம்ம இப்ப டெக்னாலஜி வைஸ் எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் பாக்குறோமோ அதே அட்வான்ஸ்மெண்ட் நம்ம மைண்ட்லயுமே உருவாகி இருக்கு. இந்த உலகத்துல இருக்க பெஸ்டான விஷயம் எல்லாமே உருவாக்கப்பட்டது தான் மைண்ட கண்ட்ரோல்ல வச்சுக்க தெரிஞ்ச மனுஷங்களாலதான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. லவ் யுவர் எனிமீஸ், இந்த வார்த்தை அவ்வளவு எளிமையானது இல்ல. எதிரிகளை காதலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மள எத்தனை பேரு எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது, இன்னைக்கு நானா அவனான்னு பாக்குறேன் அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனா எதிரிகள் நமக்கு இருக்கிறதும் நன்மைக்காக தான். ஹீப்ரூ ப்ரோஃபெட்ஸ் அவர் இந்த லாவை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாரு. எப்பவுமே அவரோட மைண்ட அவர் கண்ட்ரோல் பண்ணுவாராம். தன்னை எதிர்த்து வரக்கூடிய மக்களை விட தான் மைண்ட கண்ட்ரோல் பண்றதுலதான் ஃபோக்கஸ் பண்ணுவாராம். அவர் இப்படி இருக்கிறது அவருக்கு ஒருவேளை மிகப்பெரிய அழிவை கொடுக்கலாம், இல்ல அளவற்ற சந்தோஷத்தையும் கொடுக்கலாம். ஆனா அவரோட மைண்ட முழுமையா கண்ட்ரோல் பண்ணதுனாலதான் அவரை அன்னைக்கு நாடே போற்றி கொண்டாடுச்சு. போர், நோய் தாக்குறது, வெள்ளம் வர்றது, இதெல்லாமே இந்த ஃபோர்ஸோட நெகட்டிவ் சைடுன்னு ஆத்தர் சொல்றாரு. போரை உருவாக்கி அடுத்த நாட்டு மக்களை கொல்ல நினைக்கிறது எவ்வளவு செல்ஃபிஷான ஒரு விஷயம். இதனால பல கோடி மக்கள் சாவாங்க. ஆனா இதையும் இந்த சைலண்ட் ஃபோர்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணி நடக்க வைக்கும். இந்த பிரபஞ்சமே மனிதர்களோட எண்ணங்கள்னால உருவானதுதான். மெட்டீரியல் திங்ஸ் மட்டும் இல்லாம மொத்த செயல்பாடுகளுமே மனிதனோட மூளையில இருந்து உருவானதான்னு ஆத்தர் சொல்றாரு. மனிதர்களோட எல்லா அச்சீவ்மெண்ட்டுமே முதல்ல மைண்ட்ல இருந்து தான் உருவாகும். ஆத்தரா இருந்தாலும் சரி, சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆர்கிடெக்டா இருந்தாலும் சரி, அவங்க விரும்பக்கூடிய ப்ராடக்டோட ப்ளூ பிரிண்ட் அவங்களோட மைண்ட்ல தான் முதல்ல உருவாகும். அதுக்கப்புறம் தான் இந்த பூமியில அது ரியலா மாறும். உங்க எண்ணங்களை நீங்க நிர்வகிக்க நினைச்சா மொத்த எண்ணங்களையும் பாசிட்டிவான தாட்ஸ்ல செலுத்துங்க. பயம், நம்பிக்கையின்மை, பதட்டம், சோகம், வருத்தம், அழுகை, தனிமை, இது போன்ற விஷயங்கள் உங்க மைண்ட்ல இருந்தா அது உங்க நம்பிக்கையை குறைச்சிரும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்க செல்ஃபிஷ்னஸோட வெளிப்பாடுதான். நீங்க அந்த தீமைகளை முழுசா நம்புறதுனால மட்டும்தான் நீங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இதை நீங்க கண்டுக்காம விட்டா உங்க மொத்த வாழ்க்கையுமே இந்த நெகட்டிவ் விஷயங்கள்னால மட்டும்தான் சூழப்பட்டிருக்கும். சோ இதுல இருந்து தப்பிக்க உங்க மைண்டுக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. உங்க நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவான எண்ணங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்க. உங்க பயம் எல்லாத்தையும் தன்னம்பிக்கைனால மாத்த முடியும். அதுக்கு நீங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கணும். இது ஒரே நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. இதுக்கு உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் தேவைப்படும். செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியமானது. அப்பதான் உங்களை நீங்களே மாஸ்டர் பண்ண முடியும். நீங்க எந்த விஷயத்துல வெற்றி அடையணும்னு நினைச்சாலும் முதல்ல உங்களோட மைண்ட வெற்றி அடையணும். மைண்ட நீங்க வின் பண்ணிட்டாலே கண்டிப்பா உங்க இலக்குகள்ல வெற்றி அடைய முடியும். உங்க அமைதியோட உருவமாயிருங்க. உங்க பதட்டத்தோட உருவமாயிருங்க. உங்க மைண்ட எந்த அளவுக்கு அமைதியா வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். இது அவ்வளோ பெரிய கடினமான விஷயம் இல்ல. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நீங்க மாஸ்டர் ஆயிட்டா போதும். உங்க எண்ணங்கள் மூலமா இந்த உலகத்தையே உங்களால மாத்த முடியும். உங்க பவர்ஸ் எல்லாமே ஆழ் மனசுல தான் புதஞ்சிருக்கும். அதை நீங்க உங்க ஸ்ட்ராங்கான கான்சியஸ்னஸ் மூலமா தான் வெளிக்கொண்டு வர முடியும். நீங்க எந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்கீங்களோ அவ்வளோ எளிமையா உங்களால நீங்க நினைச்ச மாதிரி மைண்ட் செட்டை உருவாக்க முடியும். கடைசி நிலைமையில இருந்து முன்னேறி வர்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஆனா அது உங்க செல்ஃப் டிசிப்ளினால ரியல் ஆக்க முடியும். இதை நீங்க பண்ணிட்டாலே போதும். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மகிழ்ச்சியும் வலிமையும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்க அடையக்கூடிய எல்லா வெற்றிகளுமே ஒரே நாள்ல உருவாகிறது கிடையாது. அதுக்கு நிறைய உழைப்பும் பொறுமையும் அவசியம். அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா உங்க வெற்றி பாதையை நோக்கி போங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும்னு சொல்லி ஆத்தர் இந்த சாப்டர் முடிக்கிறாரு. அடுத்த சாப்டர் நம்பர் 5, The Secret of Health, Success and Power. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல பல கதைகளை கேட்டிருப்போம். அந்த கதைகள் எல்லாமே முடிவுல பாசிட்டிவா தான் முடியும்.
கதையோட ஹீரோ இல்ல ஹீரோயினுக்கு எப்பவுமே நல்ல விஷயங்கள் நடக்கும். எவ்வளவு கெட்ட விஷயங்கள் அவங்களுக்கு நடந்தாலும் அதுல இருந்து அவங்களோட குட் லக் கடைசியில காப்பாத்திரும். அந்த கதையில இருந்த மாதிரியே நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையோட ஹீரோயின் தான். நம்ம எல்லாருனாலுமே நமக்கு இருக்கக்கூடிய சோகம் தரக்கூடிய கெட்ட விஷயங்களை உடைக்கக்கூடிய சக்தி இருக்கு. அந்த தீய விஷயங்கள் எல்லாமே போன அப்புறம் நம்ம எப்பவுமே எல்லை இல்லாத மகிழ்ச்சி அடைய முடியும். குட்னஸ் கூட எந்த விஷயத்தையும் நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்க கூட முடியாது. இது ரொம்ப பியூரான ஒரு எண்ணம், உயர்ந்த மனநிலைன்னு சொல்லலாம், செல்ஃபிஷ்னஸ் இல்லாத காதல்னு சொல்லலாம். இந்த நல்ல எண்ணம் நம்ம கிட்ட இருந்தா போதும், நம்மளால எவ்வளவு கெட்ட விஷயங்களை பார்த்தாலுமே அதுல இருந்து வெளியே வந்து மகிழ்ச்சி அடைய முடியும். சூரியன் தினமும் உதிக்கிறப்போ இருள் எல்லாமே மறைஞ்சு போகும். அதே மாதிரிதான் இந்த பாசிட்டிவ் தாட்டை நம்ம உருவாக்கும் போது நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய ஈவல்ஸும் மறைஞ்சிரும். நம்ம உடல்ல நடக்கக்கூடிய எல்லா மாற்றத்துக்கும் கூட இந்த மைண்ட் தான் காரணம்னு அறிவியல் பூர்வமா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எதுவுமே மைண்டோட துணை இல்லாம நம்மள அஃபெக்ட் பண்ண முடியாது. ஒரு ஸ்கூல்ல நிறைய பிலாசபர்ஸ் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க பாரம்பரியமான வாழ்க்கை முறையை பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருனாலையுமே 150 வருஷங்கள் தான் வாழ முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா ஏஜ் ஆயிடுச்சு, நம்ம சாக போறோம் அப்படிங்கிற தாட்டு அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. அந்த எண்ணங்களே அவங்களை கொல்லவும் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிய வருது, நம்ம மைண்ட்ல உருவாகிற எண்ணங்கள் தான் நம்மள கொல்லுதுன்னு. அதுக்கப்புறமா கடவுள்கிட்ட சரணடைகிறாங்க. அதுக்கப்புறமா நோய் இல்லாம பல 100 வருஷங்கள் ஆரோக்கியமாவும் வாழறாங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நோய்கள் அதை யார் அட்ராக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வரும். யாரோட மைண்டும் பாடியும் நோயை உருவாக்கக்கூடிய காரணிகளை அட்ராக்ட் பண்ணுதோ அவங்களுக்கு தான் நோய்கள் உருவாகும். உங்க மைண்டுக்கு நீங்க கோபம், பொறாமை, வருத்தம், பேராசை இது போன்ற தீய எண்ணங்களை கொடுத்தா உங்க உடலும் தான் அதனால பாதிக்கப்படும். இது மூலமா உங்க நோய்களுக்கு நீங்க விதைய போடுற மாதிரி ஆகும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்ற மாதிரி உங்க எண்ணங்களே உங்க உடல்ல நோயை உருவாக்கி உங்களை படுக்கவும் வச்சிரும். சோ இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. இந்த மாதிரியான ஆபத்தான விஷயங்கள் கிட்ட இருந்து உங்க மைண்ட பாதுகாத்துக்கோங்க. நீங்க உடல் அளவுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை தாராளமா நீங்க அனுபவிக்க முடியும். டிசீஸால கஷ்டப்பட்டு இருக்கிறப்போ எவ்வளோ நல்ல உணவுகளை கொடுத்தாலுமே சாப்பிட முடியாது. அதே மாதிரிதான் உங்க மைண்ட்ல நீங்க தீய எண்ணங்களை அலோவ் பண்ணி நோயை ஈர்க்கிறத அவாய்ட் பண்ணுங்க. நம்ம மைண்டுக்கும் பாடி ஹேபிட்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை ஆத்தர் ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா சொல்லியிருக்காரு. ஒரு ஊர்ல ராஜுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு ஒரு கொடிய நோயினால ரொம்ப நாட்களா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நிறைய டாக்டர்ஸ போய் பாக்குறாரு. ஆனா அவரோட நோய் குணமாகவே இல்ல. அப்பதான் ஒரு டவுனுக்கு போறாரு. அங்க ஒரு லேக் இருக்கு. அந்த லேக் பாக்குறதுக்கு ரொம்ப அழகானதா இருக்கு. அந்த லேக்க மூலிகை லேக்குன்னும் அதுல குளிச்சா உடல் நோய்கள் எல்லாமே போயிடும்னும் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி ராஜுவும் அந்த தண்ணியில குளிக்கிறான். அவனோட உடல் வலிகள் எல்லாமே போயிடுது. இது எப்படின்னு அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவனோட ஹெல்த் சரியானதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த லேக்ல மூலிகைகள் இருந்தாலுமே அவனோட மைண்ட்ல அங்க குளிச்சா நோய்கள் சரியாயிடும்னு நினைச்சதுனால மட்டும்தான் அவனோட நோய்கள் குணமாகி இருக்கு. அவன் மைண்ட்ல அதை நம்பினதுனால மட்டும்தான் அது நடந்திருக்கு. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடலுக்கும் மைண்டுக்கும் எந்த மாதிரி கனெக்ஷன் இருக்குன்னு. உண்மையான வெற்றியும் உண்மையான உடல் நலமும் ஒண்ணுதான். ரெண்டையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்க முடியாது. நம்ம மைண்ட் நல்லா இருந்தாதான் நம்ம உடலுமே நலத்தோட இருக்கும். நம்ம நல்ல உடல் நலத்தோட இருந்தாதான் நினைக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சு வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சு எல்லை இல்லாத மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். உங்க எண்ணங்களை சரி பண்ணாலே அது உங்க வாழ்க்கையை சரி பண்றதுக்கு சமம். உங்க ஆன்மாவை அமைதிப்படுத்துங்க. உங்க ஆன்மாவுக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய வேலைகளை பண்ணுங்க. தவறான எண்ணங்களை உங்க மைண்டுக்கு அலோ பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே அது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற பிரிஜுடைஸ் மனநிலையை தவிர்த்துக்கோங்க. உங்க மேல முழு நம்பிக்கை வைங்க. நீங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைகள் தான் உங்க செயல்பாடுகளா வெளிப்படும். இந்த நம்பிக்கை மூலமா தான் உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய ஈவல்ஸ போக்க முடியும். கெட்ட சக்திகள் கிட்ட இருந்து உங்க மைண்ட பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த கான்பிடன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வரக்கூடிய வெற்றி தோல்வியை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. அதுவே உங்களுக்கு வரும். பயம், பதட்டம் இல்லாம உங்களை வேலை பார்க்க வைக்கும். ரிசல்ட்ஸை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்த காஸ் அண்ட் எஃபெக்ட் லா படி உங்க செயலுக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கை இல்லாத மனுஷன் தான் ப்ரே பண்ணிக்கிட்டு வருத்தப்படுவான். நம்பிக்கை இருக்கக்கூடிய மனுஷன் வேலைகளை செஞ்சுட்டு வெயிட் பண்ணுவான். சோ உங்க மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை எப்பவுமே விட்டுறாதீங்க. ஒரு நேரத்துல ஒரு இலக்கை மட்டும் வச்சு அதுக்காக வேலை செய்யுங்க. அந்த இலக்கை உங்களை அடைய விடாம பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துல இருந்தும் விடுபட்டு உங்க வேலைகள்ல மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. எல்லா விஷயத்தையுமே ஈஸியா என்னால கத்துக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருங்க. உங்க வேலையை பத்தின நல்ல புரிதலை உருவாக்கிக்கோங்க. என்ன நடந்தாலும் என்ன இக்கட்டான பிரச்சனைகள் வந்தாலும் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களை காப்பாத்தும்னு நம்புங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப பியூரான சோல் உங்களோட தான். அந்த நம்பிக்கை தான் பாதுகாப்பா உங்களை வச்சிருக்கு. எல்லா சக்தியுமே உங்ககிட்டதான் இருக்கு. நல்ல ஹெல்த்தோட சீக்ரெட்டே உங்க மைண்டு கிட்டதான் இருக்கு. அதை நீங்க தெளிவா ஆர்டரா வச்சுக்கிற வரைக்கும் உங்க உடல்நிலைக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சூப்பர் பவர்னு ஆத்தர் சொல்லி இந்த 5th சாப்டரை நிறைவு பண்றாரு. அடுத்ததா சாப்டர் நம்பர் 6, தி சீக்ரெட் ஆஃப் அபவுண்டிங் ஹாப்பினஸ். இந்த உலகத்துல சிறந்ததுன்னு சொல்றது மகிழ்ச்சி மட்டும்தான். நம்ம எல்லாருமே பணக்காரன் ஆகணும், நோய் இல்லாம வாழணும், பெரிய பங்களா வீடு வேணும், நல்ல வேலை வேணும்னு யோசிக்கிறது எல்லாமே நம்ம ஹாப்பினஸ்க்காக மட்டும்தான்.
ரிச்சா இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் நடத்த முடியும்னு நம்பிக்கையோட இருப்பாங்க. இந்த நம்பிக்கை போரா இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். இப்ப நம்ம யோசிக்கலாம், ஹாப்பினஸ் வெளியே இருந்து தானே வருது, அது எப்படி நமக்குள்ள இருந்து வர முடியும் அப்படின்னு. அங்கதான் எல்லா மக்களுமே தவறான புரிதலை வச்சிருக்கோம்னு ஆத்தர் சொல்றாரு. எந்த ஒரு போரான மனுஷனோட வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் மட்டுமே இருக்காது. எந்த ஒரு ரிச்சான மனிதனோட வாழ்க்கையிலுமே சந்தோஷம் மட்டுமே இருக்காது. எல்லாமே அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்ததுதான். பணக்காரனா இருக்கக்கூடிய நிறைய மக்கள் அவங்க பணம் எப்ப வேணா தீர்ந்து போகலாம், பிசினஸ்ல எப்ப வேணும்னாலும் ஃபெயிலியரை சந்திக்கலாம் அப்படிங்கிற பயத்தோடயே இருப்பாங்க. அதுவே ஏழையா இருக்கக்கூடிய மக்கள் தான் எப்ப பணக்காரன் ஆவோம் அப்படிங்கிற ஏக்கத்தோடயே இருப்பாங்க. ஆனா நம்ம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு வர்றது கிடையாது. அது நம்ம ஆன்மா சம்பந்தப்பட்டது. நம்ம ஆன்மாவை எப்ப அமைதிப்படுத்துறோமோ அப்போதான் நம்ம மகிழ்ச்சியான பர்சனா இருப்போம். நிறைய மக்கள் அவங்க கிட்ட ஹாப்பினஸ் இல்லாததுக்கு காரணமா செல்ஃபிஷ்னஸ் சொல்றாங்க. இந்த செல்ஃபிஷ்னஸ் நம்ம ஆன்மாவை வேரோட அழிக்கக்கூடிய மிகப்பெரிய தீய சக்தின்னு ஆத்தர் சொல்றாரு. நம்ம ஹாப்பினஸ் எல்லாத்தையும் இந்த செல்ஃபிஷ்னஸ் திருடிட்டு போயிடும். நம்ம ஆன்மாவை ஒரு ஜெயிலுக்குள்ள தள்ளிடும். நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் வெற்றது. அந்த ஆசைகளை தடுக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்துல நம்ம மைண்டை தவிர வேற எந்த சக்தியுமே இல்ல. நம்ம மைண்டை சரியா நிர்வகிச்சாலே எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற முடியும். எந்த மனுஷன் தான் மைண்டுக்கு மாஸ்டரா இருக்கானோ அவன் தான் இந்த உலகத்தையும் மாஸ்டர் பண்ணுவான். ரியல் ஹாப்பினஸ் அடையிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? எஸ், இருக்கு. அந்த ரியல் ஹாப்பினஸ் நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம கூட எப்ப நேரத்தை செலவு பண்ணி நம்மள புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் ரியல் ஹாப்பினஸ் அடைய முடியும். அதுதான் உங்க பெர்மனன்ட் ஹாப்பினஸ் ஆகவும் இருக்கும். அதுதான் உங்க ஆன்மாவோட நிறைந்த சந்தோஷமா இருக்கும். அதுக்கு எந்த ஒரு எல்லையுமே இருக்காது. நீங்க ரொம்ப லைட்டா இந்த உலகத்துல மிதக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பூமியில வாழும்போதே சொர்க்கத்துல இருக்க ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை பத்தி நீங்களே தாழ்வா நினைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்க மதிப்பை எப்பவுமே குறைச்சு மதிப்பீடு செய்யாதீங்க. உங்க மேல முழு நம்பிக்கை வச்சு எல்லா வேலைகளையும் பண்ணுங்க. நீங்க எல்லையற்ற ஹாப்பினஸ வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில சோகமான நாட்கள் வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில காதல், அன்பு, மரியாதை, புகழ் இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப உங்க ஆழ்மனசுல இருக்க செல்ஃபிஷ்னஸை எடுத்துட்டு அமைதியான நிம்மதியான ஒரு இதயத்தை உருவாக்குங்க. நல்லிணக்கம், அதாவது ஹார்மனி, இது ஒரு கிரேட்டஸ்ட் லான்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த லாவோட அடிப்படையே லவ் தான். சுயநலமற்ற காதல் தான் இந்த லாவை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டியோட இணைந்தது தான் இந்த லா. மனிதர்கள் அவங்களோட ஹாப்பினஸ வேற எங்க தேடினாலும் இந்த லாவோட அடிப்படையை பின்பற்றாம அதை அடைய முடியாது. எல்லா ஹாப்பினஸும் உங்களுக்குள்ளதான் இருக்கும். அதை இந்த பிரபஞ்சம் உங்க உடலுக்குள்ளதான் நிரப்பி வச்சிருக்கு. உங்க ஹாப்பினஸுக்கான சாவி உங்ககிட்டதான் இருக்கு. இப்படி சொல்லி ஆத்தர் இந்த சாப்டர் நிறைவு பண்றாரு. அடுத்து சாப்டர் நம்பர் 7, தி ரியலைசேஷன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. நம்ம மனசு முழுக்க நம்பிக்கை, அன்பு, காதல் இது மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. இது பத்தி தெரியாதவங்களோட மனசு வளமா இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. அதே மாதிரி மகிழ்ச்சியும் கிடைக்க வாய்ப்பில்ல. பேராசைப்படக்கூடிய மனுஷன் பணக்காரன் ஆக முடியும். ஆனா அவனோட செல்வம் நிலைச்சு இருக்குமா அப்படிங்கிறது சவாலான விஷயம்தான். நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்பவுமே பாசிட்டிவான நல்ல விஷயங்களை மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். அதை நம்ம வாங்குறதுக்கு நல்ல மனசோட இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையை வளமாக்க முடியும். சுயநலம் இல்லாம எல்லாத்தையும் அடையிறதுல கவனம் செலுத்தணும். இயற்கை யாருக்கும் எந்த குறையும் வைக்கிறது கிடையாது. எந்த மனிதனுக்கும் பர்சனலா அவன் கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாமே மனிதனோட மனநிலை தான். அவனால அவன் நினைச்ச எல்லா விஷயத்தையும் அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் ரொம்ப அவசியமானது. உண்மையான வளமான மனநிலைய நீங்க அடைஞ்சிட்டாலே போதும். இந்த உலகத்து கூட நீங்க போட்டி போட வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது. நீங்க ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் தானாவே உங்க ஆழ்மனசு மூலமா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துரும். அறியாமை அப்படிங்கிறது ஒரு இருள் மாதிரி தான். அந்த இருளை நீங்க போக்குறதுக்கு நிறைய விஷயங்களை தேடி போய் கத்துக்கோங்க. அதுதான் உங்க மன அமைதிக்கான பாதையும் கூட. நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கணும்னா முதல்ல அதை உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைய வச்சு உங்க வளமான மனசையும் பயன்படுத்தி உங்க வாழ்க்கையவே வளமாக்கிக்கோங்கன்னு சொல்லி ஆத்தர் இந்த 7th சாப்டர் நிறைவு பண்றாரு. இதோட இந்த புக்கும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த புக்ல நம்ம வாழ்க்கைய வளமாக்க ஆத்தர் ஜேம்ஸ் ஆலன் சொன்ன வழிமுறைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றி உங்க வாழ்க்கையில எல்லா வெற்றியையும் வளங்களையும் அடைய வாழ்த்துக்கள். இந்த புக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த புக்கை நீங்க படிக்கணும்னு நினைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞாபகமா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.